தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி ஒரு ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நடிகர் விஜய் அவர்கள் வீரநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறார். என்னங்க அவருக்கு புகழார சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் என்பது 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும், அவருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அவர் யாருடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, யாரோடு கூட்டணி வைத்தால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, அவர் தனித்து நின்றால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த பதிவுல நாம அலசி ஆராய போறோம். நடிகர் விஜய் அவர்களை பற்றி தான் இந்த பதிவு முழுக்க பேச போறோம். தாவேகா இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது ஒரு புது அரசியல் கட்சி. இந்த கட்சியில இருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் 90% இளைஞர்கள் தாங்க. ஒரு 10% தான் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. சோ ஒரு 90% இளம் தலைமுறையை கொண்ட ஒரு கட்சியாக இந்த தாவேகா என்பது இருக்கிறது. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, திமுகவுடையும் கூட்டணி இல்ல, பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியுடைய கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க சொன்னதை நல்லா கவனிங்க. விஜய் அவர்கள் சொன்னத, திமுகவோடு கூட்டணி இல்லை, இன்னொரு பக்கம் பாஜக எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரே தவிர அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற வார்த்தைய அவர் சொல்லல. சோ அதிமுகவை எந்த இடத்திலும் விஜய் அவர்கள் எதிர்த்து பேசவில்லை. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய நேரத்துல அவர் மைண்ட்ல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அதிமுக நிச்சயமாக பாஜகவை கழட்டி விட்டுடும். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக இல்லாம தனியா வருவாங்க, அப்ப நாம அதிமுக போடு சேர்ந்து கொள்ளலாம் என்று விஜய் அவர்கள் கணக்கு போட்டாரு ஆரம்பத்துல. ஆனா தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டது. இதனால தற்பொழுது விஜய் அவர்கள் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இதே நிலைப்பாட்டோட தான் திருமாவளவனும் கடந்த வருடம் இருந்தாரு. அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு வந்துருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா நாம அதிமுகவோட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு திருமாவளவனும் ஒரு பக்கம் எண்ணம் வச்சிருந்தாரு. ஆனா தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த உடனேயே விஜய் அவர்களோட கனவும் மண்ணா போச்சு, நம்ம திருமாவளவன் அவர்களோட கனவும் மண்ணா போச்சு. சரி, இப்ப என்ன பண்ணுவாரு விஜய் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ், தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா அதிமுக பக்கம் சேருவது. இன்னொரு சாய்ஸ் இருக்கு, அது தனித்து போட்டி. ஆனா தனித்து தனியா நிக்காம தனித்து கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு நின்னாரு அப்படின்னா அதுல அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும். இப்ப முதல்ல அதிமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் வந்தாருன்னா நிச்சயமாக திமுகவிற்கு தோல்வி, அதுல மாற்று கருத்தே இல்லை. நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு 10% வரை வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை அதிமுகவை எதிர்பார்க்கிறாங்க. விஜய் நம்ம பக்கம் வந்தாருன்னா ஒரு 10% வாக்கு என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா விஜய் அவர்களினுடைய ரசிகர்களுடைய வாக்குகளே அந்த அளவுக்கு இருக்கு. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விஜய பிடிக்கும். நிறைய பெண்களினுடைய வாக்குகள், அதாவது இளம் பெண்களினுடைய வாக்குகள் விஜய் பக்கம் இருக்கு அப்படிங்கறத அதிமுக நினைக்கிறாங்க. நாம என்னதான் சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நாம அதற்கு எதிராக பேசினாலும், இப்ப இருக்கிற காலகட்டத்துல சினிமா துறையை சேர்ந்த நபர்களை தவிர்க்க முடியாது அப்படிங்கறதும் உண்மைதான். அதனால நடிகர் விஜய் அவர்களினுடைய வருகையை வச்சு நாம அரசியல் கணக்கு போட வேண்டியது அவசியம். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் வந்தாருன்னா நிச்சயமா திமுகவுக்கு தோல்விதான், அதுல மாற்று கருத்தே இல்ல. திமுகவை எதிர்த்து கொண்டுதான் விஜய் அவர்கள் வருகிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் அதிமுக இல்ல. இப்ப அதிமுக கூட்டணியில பாஜக வந்துருச்சு, விஜய் அவர்கள் பாஜகவையும் திமுகவையும் எதிர்க்கிறாரு. ஆனா இப்ப பாஜக அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனால விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் வருவாரா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொன்னா வருவாருங்க. அவர் யாரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள். நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கேட்டுக்கொண்டால் நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக கூட்டணி பக்கம் விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் இல்ல நாம தனித்து நிற்போம், பிஜேபி கூட்டணி அதிமுக கூட்டணி வேணாம், இந்த பக்கம் திமுகவும் வேணாம், தனியா நிக்கணும் அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா விஜய் அவர் கட்சி மட்டும் தனியா நிற்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி நின்னாருன்னா அவர் தோல்வி அடைவார்.
ஏன் சொல்றேன்னா, இந்த தாவேகா என்ற கட்சிக்கு இந்த பூத் கமிட்டியாக இருக்கட்டும், இல்ல அரசியல் சார்ந்த சில விஷயங்கள், ஒரு அரசியல் கட்சி நடத்தணும் அப்படின்னா என்னென்னலாம் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறது தாவேகா கட்சிக்கு சுத்தமா இல்ல. நான் குறை சொல்லல. அவங்க புது கட்சி, தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி, அந்த ஒரு தகுதி என்பது தாவேகாவுக்கு தற்பொழுது இல்ல. தாவேகா ஒரு நல்ல கட்சியா வளரணும், தாவேகா தமிழ்நாட்டுல ஒரு பவர்ஃபுல் கட்சியா வளரணும், அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவிகிதம் வரணும், அவங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு மாநில கட்சி அந்தஸ்தும் கிடைக்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு வலுவான அரசியல் கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்பதான் தாவேகா கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வைத்து அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அவங்க எதிர்கொள்ள முடியும். சோ அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகளாவது பிடிக்கும். எதற்கு? தாவேகா ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கு 10 ஆண்டுகள் தேவைப்படும். மாநில கட்சி அந்தஸ்து பெறணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள்ல குறைந்தபட்சம் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி 6% வாக்குகளை பெற்றால் அந்த கட்சியானது மாநில கட்சி அந்தஸ்து பெறும். சரிங்களா? இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கட்சி வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களோட ரசிகர்களே போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக 6% தாண்டி 10% வரைக்கும் வரும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதே நேரத்துல அரசியல் அனுபவம் என்பது இந்த கட்சிக்கு இல்லாத காரணத்தால கூட்டணி சேருவதுதான் சரி அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக இல்லாம வேற யாரு கூட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா காங்கிரஸோடு அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி அவரை சந்திப்பதற்கும் விஜய் அவர்கள் அனுமதி கேட்டிருப்பதாக சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில் நடிகர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்திப்பார், அல்லது ராகுல் காந்தி சென்னைக்கு விஜயை சந்திப்பார். இப்படிப்பட்ட சில தகவல்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி அவங்க தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு, விஜயை சேர்த்துக் கொள்வதற்கு தற்பொழுது தயாராக இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாஜக தனியாக ஒரு கூட்டணியை அமைத்து அவங்க தேர்தலை சந்திக்கும் பொழுது காங்கிரஸ் ஏன் திமுக கூட டிராவல் பண்ணணும், நாம விஜயை சேர்த்து கொண்டு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் தற்பொழுது ஒரு புது கணக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் ராகுல் காந்தியும் விஜயும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ், விஜய் இவங்க 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள திருமாவளவனை உள்ளே இழுப்பதற்கும் காங்கிரஸ் முயற்சி செய்து வருகிறது. இந்த தகவலும் கிடைச்சிருக்கு. சோ திருமாவளவன் அவர்கள் அதனாலதான் ஸ்டாலின் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே திமுகவிற்கு கிடைக்கக்கூடிய 100 வாக்குகளில் 25 வாக்குகள் என்பது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வாக்குகள் அப்படின்னு தைரியமா திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போ ஸ்டாலின் முன்னிலையிலே திருமாவளவன் அவர்கள் 100க்கு 25% வாக்கு எங்க கட்சியோட வாக்குதான் அப்படின்னு பேசுறாருன்னா எந்த தைரியத்துல பேசுறாரு? இன்னொரு பக்கம் அதிமுக இருக்கு, எப்ப வேணாலும் கூப்பிடுவாங்க, நான் போவேன், பாமக வரல அப்படின்னா நான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு செக்க வைக்கிறாரு ஸ்டாலினுக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இருக்காங்க, காங்கிரஸ் விஜய் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி 3வதாக அமைக்க போறாங்க, அந்த கூட்டணியில் தனக்கு இடம் இருக்கிறது, அங்க எனக்கு ஆதரவு இருக்கு, அந்த பக்கமும் நான் போவேன், அதனால எனக்கு நீங்க கூடுதல் சீட்டு கொடுக்கணும், என்னுடைய கோரிக்கைகளை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் திருமாவளவன் அவர்களினுடைய ஒரு செக் பாயிண்ட். சரிங்களா? ஸ்டாலினுக்கு இப்போ திருமாவளவன், வைகோ இவங்கெல்லாம் செக் வைக்கிறாங்க, அதை திமுக நிச்சயமா எதிர்கொள்ளும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருமாவளவனையும் விஜய் இவங்க 2 பேரையும் காங்கிரஸ் இழுத்துட்டாங்க அப்படின்னா திமுகவிற்கு நிச்சயமாக தோல்வி. காங்கிரஸ் 3வது கூட்டணி அமைப்பாங்களா அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் தெரியும். அது வரைக்கும் யாரு எந்த பக்கம் அப்படிங்கறத கன்ஃபார்மா நம்மளால சொல்லவே முடியாது. டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி தொடக்கத்துலதான் அதிகாரப்பூர்வமா இந்தந்த கட்சிகள்லாம் கூட்டணி அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும். இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கு 2 சாய்ஸ் சொல்லியாச்சு, ஒண்ணு அதிமுக பாஜக கூட்டணி, இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணி. அதே நேரத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. என்ன அப்படின்னா விஜய் அவர்களினுடைய குடுமி புடி அப்படிங்கிறது பாஜக கிட்ட இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வீட்டுல ரைடு நடந்தது, அதுல அவர் முறைகேடாக கருப்பு பணம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் அவருக்கு வந்தது. அந்த வழக்கு என்பது பாஜக பிடியில் இருக்கு. சோ விஜய் அவர்கள் பண முறைகேடு வழக்குல சிக்கியிருக்கிறாரு பிஜேபி கிட்ட.
அதன் அடிப்படையில பிஜேபி விஜய்க்கு வந்து ஒரு செக் வைக்கலாம். வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா இடி ரெய்டு வரும் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்லலாம். அதன் காரணமாக தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கூட விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் வரலாம். இதற்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அழைத்தால் நிச்சயமாக விஜயால் மறுக்க முடியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி நேரடியா கூப்பிட்டாருன்னா விஜய் வந்து நிராகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கூப்பிடலாம். சோ விஜய் என்ற அந்த அரசியல் கட்சி தாவேகா கட்சியை மனதில் வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோட வந்து இணைய போகிறது அப்படின்னு சந்தோஷத்துல சொல்லியிருக்கிறாரு. அதற்கு காரணம் ஒண்ணு விஜயாக இருக்கலாம், இல்லைன்னா சீமானா இருக்கலாம். அந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனதில் வைத்து பேச முடியாது. ஏன்னா சீமான் அவர்களுக்கு 8% வாக்குகள் என்பது இருக்கிறது. அதே நேரத்துல விஜய் அவர்களுக்கும் 10% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டமும் இருக்கு. சோ இது அமித்ஷா அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்னு. அப்போ விஜய் அவர்களை இழுப்பதற்கு பல கட்சிகள் போட்டி போடுது. அதிமுக ஒரு பக்கம், பிஜேபி இந்த பக்கம், காங்கிரஸ். சோ இப்படி விஜய் அவர்களுக்கு தூண்டில் போடுகிறார்கள். விஜய் அவர்கள் யார் பக்கம் போவாரு அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. ஆனா டிசம்பர் முடிஞ்ச ஜனவரி தொடக்கத்துல கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஆனா சில தகவல்கள் என்ன அப்படின்னா, டெல்லியில இருந்து அதிகமாக அழுத்தம் வருகிறது விஜய்க்கு கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு. ஆனா இப்போதைக்கு வந்து பாஜக அங்கமைக்கு கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு விஜய் சொல்றாரு. இதை எப்படி நம்புறது அப்படின்னா, விஜய் அவர்கள் இப்போ ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு ஒண்ணு செய்வாரு அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் கிட்ட போய் கை கட்டிலாம் நின்னுட்டாரு. சோ அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாயால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா அதை அடுத்து ஒரு சில வருடங்கள்ல நடைமுறைப்படுத்துவாங்களா, அந்த சொன்னபடி நடந்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா அது முடியாது. ஏன்னா அரசியல்ல எந்த நேரத்துல வேணாலும் அணி மாறுவாங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல. அதை விஜய் அவர்களும் புரிந்து கொள்வார். தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும், தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவார். அதே நேரத்துல அவருடைய பிரதான எதிரியான திமுக, அந்த திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்து நின்றாலோ அல்லது காங்கிரஸ் பக்கம் போனாலோ திமுகவிற்கு அது லாபமாக முடிந்துவிடும். திருமாவளவன் காங்கிரஸ் விஜய் கூட்டணியில வந்துட்டாருன்னா திமுக தோத்துரும். ஏன்னா திருமாவளவனினுடைய வாக்குகளால் தான் திமுக வெற்றி பெறுகிறது என்பது 100% உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அது வந்து ஸ்டாலினுக்கும் நல்லா தெரியும். திருமாவளவன் என்ற நபர் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் திமுக ஒருபோதும் வெற்றி பெறாது. இதுதான் திமுகவினுடைய வெற்றியின் ரகசியம். பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகள் தான் திமுகவின் வெற்றிக்கு காலம் காலமாக உறுதுணையா இருக்கு. அந்த பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகளை அதிகமாக கையில் வைத்திருப்பவர் திருமாவளவன். இந்த திருமாவளவன் தான் திமுக வெற்றிக்கு காரணம். சோ திருமாவளவனை திமுக கூட்டணியிலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டா திமுகவை எளிதில் வீழ்த்து விடலாம் என்பதுதான் ரகசியம். ஆனால் அதை யார் செய்வாங்க, அதை பிஜேபி கச்சிதமா செஞ்சு முடிக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். விஜய் அவர்களினுடைய இந்த அரசியல் வருகையால 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 3 முனை போட்டியா நடக்கும். அதிமுக, பாஜக, விஜய் இவங்க எல்லாம் சேருவாங்க, ஒரு கூட்டணியில வந்துருவாங்க. திமுக கூட்டணி ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம். மும்முனை போட்டியா இருக்கும். அப்படி இல்லைன்னா 4 முனை போட்டியா இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், விஜய் மற்றும் காங்கிரஸ் இவங்க கூட்டணி ஒரு பக்கம், அதே போல நாம் தமிழர் ஒரு பக்கம், திமுக கூட்டணி ஒரு பக்கம். 4 முனை போட்டியாக இருக்கும். ஆக மொத்தம் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது சுவாரஸ்யமான பல திருப்பு முனைகளை கொண்ட ஒரு திரைப்படம் போல இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.